மௌன வைப்பின் வகை விரித்தேயனை கவனம் பாய்த்திட வைத்தனை ஆட்கொண்டு தவனம் தீர்த்த தனிகரின் சூதன் தவனம் தீர்த்த தனிகரின் சூதன் மௌன தேசிக மார்க நன்மாதரே சிவகாசி மெய்மத வேதம் மோதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குல மக்கள், மெய்வழி தெய்வத்தின் அற்புத திருவசனங்களை கேட்டு தம் தம் ஜீவனும் கடைத்தேற வேண்டும் என்ற நோக்கத்தினாலே ஆயனின் குரல் கேட்டிங்கு அணைந்த அறிவின் ஆடே என்ற வாக்கிற்கிணங்க இங்கு வந்து குழுமியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் போல ஒரு கேள்வி, போன மாசம் என்ன பேசணும்? போன மாசம் வரவே இல்லை என்ற மாதிரி பதில் சொல்ல அவங்க நினைவு வச்சிருக்காங்க. அளவிடற்கரிய நினைவு. அதுல ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். அடுத்து நேரம் இல்லாததுனால அடுத்த சபையில் அதை பற்றி பேசலாம்னு நினைச்சோம். ஆனால் அதை வேற இடத்துல பேசியாச்சு. இப்போ அதுக்கு வழி வேணும் இல்லையா? வழிக்கு இன்னொரு பேர் என்ன? பாதை. அப்புறம் ஒரு பஸ் போகுது அப்படின்னா இது எந்த பக்கமா போகுதுன்னு கேட்கறதுக்கு சுத்தமான ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது. யார சொன்னாங்களே? நீங்க தானே சொன்னீங்க. இது எந்த மார்க்கமா போகுது? மார்க்கம். தெய்வத்தோட பேரு மார்கநாதர், மௌன தேசிக மார்க நன்னாதர். அவரு நம்ம தெய்வம் எங்க போறதுக்கு மார்க்கத்தை கொடுக்குறாங்க. அந்த மார்க்கம் என்ன? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த வடலூரின் கண்ணே விஞ்ஞானத்துல நமக்கு பெரிய தந்தையராக வந்த வடலூர் வள்ளற்பிரான் அவர்கள் அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்கப்பா. இன்னும் சுத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். சரி, சன்மார்க்கம் என்றால் என்ன? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மார்க்கத்திலிருந்து ஆரம்பிச்சு தெய்வத்தினுடைய நாமத்துக்கு வள்ளலார் பெரியப்பா என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தார்ன்றதை கேட்டு அங்க சமரசமும் இருக்குது, சுத்தமும் இருக்குது, சன்மார்க்கமும் இருக்குது. இது எல்லாம் கலந்த கலவையை தான் தெய்வம் மெய்வழிங்கிற மார்க்கமா மாற்றிட்டாங்க. 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைவின் நமனில்லை என்ற தத்துவத்தை உள்ளடக்கிய வாழ்க்கையில் நிதர்சனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மைதானே? நிஜம்தானே? இதுக்கெல்லாம் செஞ்சது எது அப்படின்னா அந்த சன்மார்க்கம்.
சரி, அது என்ன, அது சன்மார்க்கம் சன்மார்க்கம்னா என்னதான் அது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? அதை யார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறது? யாருக்கு தெரியும்? தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் சன்மார்க்க நாதர். இந்த கேள்வி எழும்போது பூரண புதையல்ல ஒரு வரி வருது. சன்மார்க்கம்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பூரண புதையல்ல ஒரு வரி, சாமுனம் சாப பழகி. அப்படியா இருக்குது, எல்லாம் தூண்டி விடணும். ஆயில் இன்ஜின்ல போட்டு சாவி போட்டு சுத்துறோம் பாருங்க, டக்கு 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 டக்கு, அப்புறம் டப்ப 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 டப்பன்னு ஓடும். அது மாதிரி இருக்குது. நாம அப்படின்னு பார்க்கறது இல்லை. 10 ரூபா படிச்சுக்கிட்டே போறோம். அதுக்கு ஒரு பொது பலன் உண்டு, அதுல மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா, கருப்பட்டியில செஞ்ச பிள்ளையார் வந்து எந்த பக்கம் சாப்பிட்டாலும் இனிக்கும் தான். தெய்வம் அப்படி போலதான், சக்கரை கட்டி. அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்ற கருத்தை நாம பார்க்கணும். சாமுனம் சாவ பழகி சாவதுவே சன்மார்க்கச் செயலென சாற்றும் வேதமே. எங்க யாருடைய முன்னிலையில எது சாதனம்? அடுத்த கேள்வி. இவர் வந்தா எப்ப பார்த்தாலும் கேள்வியே போட்டு கொடாஞ்சிக்கிட்டு இருப்பாருயா. ஏதோ வந்தோமா பேசணுமா போவீங்களா, அது என்ன இது என்ன இது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? கேள்வி கேளா பெயர் கேட்டு கேடு வரும் தப்பாது. வாக்கியம் படிச்சுக்கிட்டே போலாம், நிறுத்தி நிறுத்துப்பார். இதை அவர் அண்ணா படிச்சார், தீர்க்க தரிசனம். பக்கத்தில் இருந்தும் தூரத்தில் இருந்தும் வந்திருக்கிறவர்களே, இப்போது நாம் பேச போகிறோம், கேளுங்கள். படிச்சாரா இல்லையா? கேட்டமா இல்லையா? பக்கத்தில் இருந்தும் தூரத்தில் இருந்தும் வந்திருக்கிறவர்களே கேளுங்கள், இப்போது நாம் பேச போகிறோம், கேளுங்கள். எல்லாவற்றையும் பற்றி நன்றாக சிந்தியுங்கள். எல்லாவற்றையும்னா 2 வாழ்க்கை இருக்குல்ல, உலக வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பாரமார்த்திக வாழ்க்கையும் தெய்வத்தினுடைய கருணையினால வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் பற்றி நன்றாக சிந்தியுங்கள் அப்படின்னு சொன்னா பர்சன்டேஜ் பார்க்கணும். இதுல அதுல ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம். நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அது கிடைக்குதா இல்லையா? அதை போட்டு நிரப்பி அனுப்பிச்சவர் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவுக்கு. அதுக்கு பேர் என்ன? உள்ள போற வாயுக்கு பேர் என்ன? இந்த பாப்பா சொல்லணுங்க. பிராணவாயு தமிழ்ல. ஆக்சிஜன் இங்கிலீஷ்காரன் வச்சான், அது வேணா நம்மளுக்கு. தமிழ்ல பிராணவாயு. அந்த பிராணவாயு உள்ள போய் வெளியே என்னத்தை அனுப்புது? கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு. அது விஷம். அப்ப இது யார் கொடுக்குது நம்மளுக்கு? இந்த பிராணவாயு வந்து எது கொடுக்குது நம்மளுக்கு? எது கொடுக்குது? இந்த ஃபேனா கொடுக்குது. இப்போ கொரோனா வந்தது, எல்லாம் தண்ணியை டியூப்ல அனுப்பிச்சு H2O பிரித்து ஆக்சிஜனை மட்டும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லா வார்டுக்கும் டியூப் போட்டு அந்த தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் HO2 தானே இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியுது, தமிழே மறந்துச்சு ஜனங்களுக்கு. மதுரை சபையில் தெய்வ தமிழ்னு பேசியிருக்கேன், வந்துருக்குது பாருங்க தேவனின் திறவுகோல்ல. அப்போது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் கலந்தது தான் தண்ணி. அதில் ஹைட்ரஜனை பிரித்து விட்டுட்டு ஆக்சிஜனை மட்டும் டியூப்பில் விட்டு மூக்கில் வச்சுட்டான். எவ்வளோ தெரியுமா காசு வாங்கினா? லட்சக்கணக்கில். அதுக்கே எனக்கு கொஞ்சம் வெய்யி, உனக்கு கொஞ்சம் வெய்யி, என் மூக்கில் சொருவு உன் மூக்கில் சொருவுன்னு ஜனங்க போடா போட்டி வேற.
அப்போ இறைவன் என்ன பண்ணாரு? இந்த வேப்ப மரத்துல வச்சார், புங்க மரத்துல வச்சாரு, செடி கொடிகளை வச்சாரு. நம்ம விடுற கரிமல வாயுவெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு சுத்தமான பிராணவாயுவை நமக்கு கொடுக்குது. அப்போ இது இறைவனுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம் அல்லவா? மனிதனுக்கு பிராணவாயு அவசியம். அது தேவை அப்படின்னாக்கா இப்ப 900 கோடி மக்கள் தொகை பெருகிடுச்சு உலகத்துல. இந்தியாவில் மட்டுமே 150 கோடி. 150 கோடிக்கும் ஒரு டியூப் சொருனா எத்தனை கோடி நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க முடியும்? ஆனா 2 ஓட்டை தான் வச்சிருக்கிறாங்க தெய்வம். 9 ஓட்டையில இது 2 ஓட்டை. அந்த 2 ஓட்டையில தான் வாழ்நாள் பூரா இழுத்துன்னு உள்ள விடுது, வெளியே எடுக்குது, உள்ள இழுக்குது, வெளியே தள்ளுது. ஜீவனுக்கு உண்டான பிராணவாயுவை எடுத்துக்கிட்டு அங்க போய் ப்ராசஸ் பண்ணி ஆகாத காற்றை வெளியே தள்ளிடுது. வெளியே தள்ளின உடனே நமக்குள்ள திருப்பி திருப்பி சுவாசிக்கும் போது திணறல் ஏற்படுது இல்ல. மரம் என்ன பண்ணுது? நான் எடுத்துக்கிறேன் கொண்டான்னு அது வாங்கிக்குது. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டுமா? அப்போ இதை சிந்திச்சு பார்க்கறதுக்கு உண்டான அறிவை நாம பயன்படுத்தல சொன்னா மெய்வழியில இருந்து என்ன பிரயோஜனம்னு என்னை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். சிவகாசிக்காரங்கெல்லாம் சரியான ஆளுங்க, மதுரைக்காரங்களாம் அப்படிதான் சிறுன்னுவாங்க. அப்போ எல்லாவற்றையும் பற்றி நன்றாக சிந்தியுங்கள். எம்முடைய வார்த்தைகளை கவலை மிகுந்த ஆத்திரத்துடனும் தெளிவான புத்தியுடனும் நிறுத்து பாருங்கள். சுரேஷ்ட நாயகம் தெய்வத்தினுடைய வசனங்கள் இப்படி வரப்போகுதுன்னு அவரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதான் அண்ணா இன்னைக்கு படிச்சார். அப்போ சன்மார்க்கம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது சாமுனும் சாவப்பழகி சாவதுவே சன்மார்க்கம். இப்ப யாரிடத்துல போய் சாவது? எங்க போய் செத்தா உயிர் போயிடுங்க. தெரியாமலே செத்தால் உயிர் தானே திரும்பிடுமோ? தெரிஞ்சு செத்தா செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாவாதிருந்திடமும் அத்தனு கருளியவார் யார் தருவார் அச்சோவே மாணிக்க வாசக பிரான் சொல்றாரு. அப்ப தெரியாம செத்தா உயிர் போயிடும். தெரிஞ்சு செத்துனா அப்ப தெரிஞ்சு சாவது எப்படி? அதுதான் சன்மார்க்கம். அதுதான் சன்மார்க்கம். அப்போ தெய்வம் இதை பத்தி அழகழகா வாக்கியங்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நாம என்ன செய்யறோம்னா வேக வேகமா அவசர உலகம். சரி, கோடாயுதக்கூர்ல 289வது வாக்கியத்துல இதை பத்தி தெய்வம் நமக்கு பேசுறாங்க. நீ புரிஞ்சுக்கோ, அறிவோட புத்தி பேசினார். மனம் சித்தி புத்தியுடன் ஆங்காரமும் அடக்கி சிவனே ஐயால ஒரு வரி வரும், மௌனத்தில் ஊட்டி விட்டேன். அது எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் வச்சா சாபம்? அது மனம் சித்தி புத்தி ஆங்காரத்தெல்லாம் மௌனம் யாரு? மௌனம் யாரு? இப்பதானமா படிச்சோம். மௌன தேசிக மார்கன நாதரேன்னு படிச்சோமே. டக்கு டக்குன்னு வர வேண்டாமா? அப்படி நினைச்சாதான் ஜீவன் ரட்சிக்கப்படும். போடுபோக்காக இருந்தோம்னா அதுவும் போடுபோக்காக தான் விட்டுட்டு போயிடும். இவ்வண்ணமான அனுபவ சீரேற்றம் தந்தருள் நிற்கின்ற கோடாயுதக்கூர் 289வது வாக்கியம். இவ்வண்ணமான அனுபவ சீரேற்றம் தந்தருளி நிற்கின்ற சர்வமூல மந்திர நேர்முக நிரூபிக மகான்மையராகிய எங்கள் யுகவான் சாலை ஆண்டவர்கள் நெடுகச் செய்து வரும் சோங்கடர்ந்த அரிய பெரிய செயல் அனந்தங்களில் ஒன்றையாவது எடுத்து சுருக்கி இறைக்கும் இதற்கூறுங்கால் மனிதர்கள் தங்கள் எப்பெரு முயற்சி நூலறிவு அனுஷ்டான வழிபாட்டிலேனும் எட்டு நின்று தடுக்க முடியாததும் மரண தருவாயில் இவன் பாவி என்று காட்ட இருக்கும் அடையாளமாகிய அடிக்கழுவுதல் என்னும் ஸ்கலித அசுத்த பவ இழுக்கானது அம்மரண தருவாயில் இல்லாமலே போய்
பரிசுத்த புண்ணிய தவ சிரேஷ்டர்களாக இருக்கின்றதை பலருக்கு இங்கே கண்டாகியும் காண வைக்கவும் நடத்தி வருகின்ற இதாகிறது சாமுனம் செத்து பழகும் சன்மார்க்கமாகிய உறுதியான யதார்த்த நீதியாகும். சன்மார்க்கம்ங்கிறது என்ன? இந்த வாக்கியத்தின்படி சன்மார்க்கம்னா என்ன? கசப்பு தீட்டு அடிக்கழுவுதல் என்னும் கலிதம் வெளியாகி நாத்தம் அடிச்சு போகாம உள்ளடங்கக்கூடிய செயலை உடையது. ஏதோ பிபிஜான் நம்ம அடக்கானாங்களே, அப்படி ஜொலிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படியும் 85-90 வயசுக்கு இருக்கும். தங்கமா இருக்குது முகம். யார் கொடுத்தா? அப்ப சாமுனும் சாவ பழகிட்டாங்க. செத்துனி தினம் பழக தெளிந்திடும் உளவுதானே. அது முடியாதது இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அதாவது இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தவை ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வேன். சுத்த சைதன்யநாதர் சொல் ஒரு பொருளினாலே செத்துனி தினம் பழக தெளிந்திடும் உளவு தானே. இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. வேதத்தை படிக்கிறோம், தெய்வத்துக்கிட்ட கேட்கிறோம், அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு. உனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பைபிள் வாசகம். வேற ஏதேதோ எடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு ரொம்ப நாளா இது பெண்டிங்ல இருக்குது, இது பேசாமலே இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம சன்மார்க்கத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு இதை எடுத்தாச்சு. அப்ப என்ன அப்படின்னா, அனுஷ்டான வழிபாட்டிலேனும் எட்டி நின்று தடுக்க முடியாது. எதை? மரணத்தை, யமனுடைய வல்லபத்தை. காயத்ரி மந்திரம் சொல்றான், ஜபம் 1008 தாட்டி லட்சம் தாட்டி சொல்றான். கடைசியில இழுத்துன்னு போயிடுது. அந்த மந்திரமே சொல்ல முடியலையே. தெய்வம் சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க பாடல்ல, வாயிற் சொன்ன மந்திரங்கள் வாய்ச்செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் சொல்லுமோ. இங்க மூல மந்திரம் சொன்னா தெய்வம் பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏய், என் புள்ள தொடாத, என்னுடைய மூல மந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறான், தொடாத, என் மகள் என் மகன். அப்போ அந்த மூல மந்திரத்தை ஒட்ட வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் சாமுன் சாவப்படுது. ஆதிமான்மியத்துல அகிலவலம் பருவம் கடந்து ஜீவசிம்மாசன பருவத்துக்கு வரும்பொழுது பாட்டையர் பிரிய போறாங்க. அப்ப தெய்வம் ஒரு வசனமும் அந்த பிரிவாற்ற மேல பேசுறாங்க. நீ விட்டபடியே நான் காண்பதெல்லால் நான் ஒன்றும் நினைவேன் நாராந்த நாதா. என்னைக்கு அந்த காசுக்காரன் பாளையத்துல அந்த வேம்பு விருட்சத்தடி நிழல்ல அவங்கள பார்த்தாங்களோ, அந்த நெல்மண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொட்டி அடி கல்லா பலகைகளை உட்கார்ந்து சம்பாஷணம் நடத்தினாங்களோ, நமக்கென்றே விதித்திருந்த பெரியார் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அச்ச நினைவு எப்போது அவர்கள் உள்ளத்தில் வந்ததோ, அந்த சனமே அவன் போட்டிருந்த உத்திரிக வல்ல வட்டத்தை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு பாத தாமரைகள் விழுந்து வணங்கினார்களோ, அந்த நாள் முதல் நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் வேறு நான் ஒன்றும் நினையேன் நாதாந்த நாதா. அப்போ நமக்குன்னு ஒரு சிந்தனை இல்லாம தெய்வம் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு வாழறதுதான் சாவரும் முன் சாகப்பழுவது. புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம? அப்போ அவங்க என்ன உத்தரவு பண்றாங்க? மரண தருவாயில் இவன் பாவி என்று காட்ட இருக்கும் அடையாளமாகிய, பாவின்னா முகம் விகாரமா போயிடுது, மூக்கு உடைஞ்சு போயிடுது, கண்ணு கலங்கி போயிடுது, கை கால் விரைச்சிக்குது, கனம் பாவகணம் கட்டி ஏறிடுது, புழு வந்துடுது, அண்டலிக்க முடியாத நாற்றம் வந்துடுது. அப்ப இங்கேயே இவன் பாவின்னு என்று அடையாளம் காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் வருதுன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. ஆனா இங்க
உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தன மனம் கமழுது, செண்பகப்பூ வாட வருது, கற்பூர வாட வருது. அவங்கவுங்க கற்பனையில என்ன நினைச்சிட்டு போறாங்களோ அதுவா பரிமளிக்குது, மனோரஞ்சிதமா இருக்குது. அந்த செயல் யார் செய்யறது? தெய்வம் செய்யறாங்க. எதனால செஞ்சாங்க? சாவரு முன் சாக பழகணும். ஆசான் சொல் ஒன்றே உன் இச்சை. அதாவது திருமஞான குறள் 49வது வாக்கியம். என்று நீ வந்ததும் அந்த நிமிடத்திற்கு முன் இருந்த நீ இறந்து விட்டாய். அவர்களின் உறுப்பில் ஒன்றாய் நீ ஆகிவிடுகிறாய். இதெல்லாம் சூசகமான வார்த்தை, சூட்சமமான வார்த்தை. அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நம்ம பயணப்பட்டோம்னு சொன்னா மோட்சம் நமக்கு நிச்சயம். அதை எடுத்து பேசுறதுக்கு வரும்பொழுது இப்படி நேரத்தோட வந்துடணும். நாங்களே இன்னைக்கு லேட்டு 9:30 வரும், 10:30. ஆனால் அங்கே கிளம்புனதே 6 மணி. அடிச்சு பிடிச்சி சேர்ந்தாச்சு. எப்படி இருந்தாலும் வணக்கத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இருக்கட்டும். ஆனா இங்க அடிக்கழுவுதலும் கலித அசுத்த பவ இழுக்கானது வெளியே. ஆனா இங்க மெய்வழியில அம்மரண தருவாயில் இல்லாமலே போய் பரிசுத்த புண்ணிய தவ சிரேஷ்டர்களாக இருப்பதை அடக்கானவங்க எல்லாம் தவத்தை பெற்றதுனாலதானே அந்த அடக்கம் கிடைச்சது. இப்ப நாம இங்க எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? தவம் எப்படி இருக்குது? என்னையா சொல்றது? ஏதாவது ஒரு பதில் சொன்னா பதில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்கிருந்து தான் கத்து வச்சிருக்கிறீங்க? அதெல்லாம் தவம் வாங்கறதுக்கு உட்கார்ந்துருக்கிறோம். தவம் என்னவா இருக்குது? நிறைய தாட்டி நாங்க இங்க பேசியிருக்கிறோம். இங்கேயே வாங்கி இங்கேயே படியிலே வச்சுட்டு போயிட்டா யாருகிட்ட வைக்கும்? 51 ஏணிப்படியில ஏறி போனா தானே இப்ப அடைய முடியும். அதை ஈஸியா தெய்வம் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி வச்சுக்க வேணாமா? அதாவது அதுக்கு மயூரநாதர் சன்மார்க்க ஓடம். அடிக்கடி நான் அந்த பாட்டு பாடுவேன். பாடின உடனே எல்லாம் கோரஸா பாட போறீங்க. பராபர வள்ளலும் பண்ணிய தவங்கள் பாமாலையாக வெப்பாரினில் போற்ற. ஞாபகம் இல்லையா? இது மாதிரி இன்னும் ஓங்கி கூட கத்திருக்கிறேன். பாமாலைன்னா தெய்வம், வேதம். இவை அனைத்தும் எம்முடைய தவத்தில் விளைந்தவைன்னு வாக்கியத்தில் இருக்கு. இப்போது இருக்கும் எம்முடைய தவ வல்லபத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நாம் முன்னாடி எழுதிய ஆதிமான்மியம், ஆதிமை உதயபூர்ணம், எமன்படர் அடிப்படு கோடாயுதக்கூர், எமன்படர் அடிப்படு திருமஞான குறள், இவையெல்லாம் லேசாக தெரிகிறது. அப்போ அதை விட சக்தி அதிகமா வச்சு இப்ப நான் என்னால எழுத முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாம தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்படின்னா இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது நம்ம அறிவு கேட்டுமா? இட்ட இடத்துல அப்படியே இருக்கணும். இது செய்யாதே, கல்லை கிள்ளுனா போய் கிள்ளு. ஏன் அப்படின்னா கல்லை போய் கிள்ள சொல்ல நினைச்சா பாவம், கிள்ளிட்டா புண்ணியம். எம்முடைய கைவாளாக இரு. ஒரு பாறை மீது அதை எடுத்து ஓங்கி வெட்டினால் அது பாறை மீது என்னை ஏன் வெட்டுகிறாய் என்று யோசிக்குமா? பாய்ந்து போகும். அது போல நீ இருன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அதுதான் சாவரும் முன் சாகப்படுகிறது. நம்முடைய நினைவை தூக்கி போட்டுட்டு தெய்வத்தோட நினைவை நம்மளுடைய உள்ளத்துல வச்சுக்கிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் பயணிப்பதே சாவரும் முன் சாக பழகுவது அப்படிங்கிறத இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க. இது என்னுடைய வார்த்தை கிடையாது. இந்த பாரப்பா தெய்வம் உத்தரவு இருக்கு, நீ பார்த்துக்க அப்படின்னு எடுத்து போட்டோம்னா யாராவது பேச முடியுமா? அதுக்கு தான் உஷாரா இருக்கணும். அருளமுதம் எழுத நேரம் இல்லை, ஓடி வந்துட்டோமா, அதனால இங்க எடுத்துட்டேன். அருளமுதத்துல 122வது வாக்கியம். பஞ்சபூதங்களும் அழிந்து போகும், பஞ்சபூதங்களும் அழிந்து போகும் தன்மையில் இருக்கின்றன. இந்த பூதங்கள் அழிந்து போகுதே, அந்த அண்ட சராசர அமளி நேரத்தில் ஒருவன் தப்புவானாகில் அவன் எப்பேர் கொத்த பலம் பெற்றவனாக இருக்க வேண்டும்.
நம்ம பலத்தால ஜெயிக்க முடியுமா? சூரியன் இவ்வளோ தலை தட்டுற அளவுக்கு வரப்போகுதுங்கிறாங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து வரக்கூடிய உஷ்ணத்தையே நம்மளால தாங்க முடியல. தலை தட்டுற தூரத்துல சூரியன் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தேகம் என்னவா ஆகும்? உருகி போயிடும். அதையும் தாங்குது அப்படின்னு சொன்னா அப்போ அது எப்பேற்பட்ட தவ வல்லமையுடைய தேகமா இருக்கும். அந்த சக்தியை கொடுக்கிறது யாரு? யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு கொடுப்பாங்க? சொன்ன பேச்சு கேட்கிற பிள்ளை கொடுப்பாங்களா, கேட்காத பிள்ளை கொடுப்பாங்களா? அது சொல்லுங்க. எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்க தயார். வாங்க நாம தயாரா? அவங்க கொடுக்க தயாரா தான் இருக்கிறாங்க. களிம்படைந்த பாத்திரமா இருக்குது. கீர்த்தி வைக்கும் பாத்திரம் எது? அதை நீ சுத்தமா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. இப்ப கீர்த்தின்னா என்ன? இப்படி கேள்வி 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 கேள்வியா போயிட்டே இருக்கும். அதனால நம்ம சன்மார்க்க திரும்பி வந்துடும். நேரம் கூட நெருங்கிக்கிட்டே இருக்கு. பஞ்சபூதங்களும் அழிந்து போகும் தன்மையில் இருக்கின்றன. அந்த பூதங்கள் அழிந்து போக போகுதே. அந்த அண்டசராசர அமளி நேரத்தில் ஒருவன் தப்புவானாகில் அவன் எப்பேர்கொத்த பலம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அந்த கொடிய கோர அவஸ்தையில் ஒருவன் தனது சொந்த ஈனபலத்தை போர்த்தி கொண்டிருந்தால் தப்பிக்க முடியுமா? ஈனபலம்னா தன்னறிவு. பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கு. அந்த அமளி நேரம் வரப்போகுது. பூமியின் மீது அது ஒரு கன்னியை போல வரும். இரவுல தான் வரப்போகுதுன்னு. இரவுல ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரைத்து பெருங்கோர அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். பெருங்கோர அமளி கொண்டு பூமி கலைந்து போகும். இப்படிக்கு சத்துவங்கள் எல்லாம் முடிவடைந்து கப்பியே கனத்த இருள் கடிந்தர சாண்டிடும் நாள். அடுத்த கண்ணி என்ன? இருங்குங்க. நீங்க சாலக்காரங்க ஏங்க பதில் சொல்றீங்க? என் கூட வரானாங்க, தெய்வத்து கூட வாங்க. இவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். சும்மா சொல்லுங்க. அந்த கப்பியே கனத்த இருள் கடிந்தர சாலும் நாளில் வரமனைத்தும் கை கொண்டு வந்ததொரு தேவரூபம். அது என்ன பண்ண போறாங்க? கர்மம் துடைத்து தர்ம காட்சியூர் உண்டாக்க நிற்கும். போயிடாது. நம்மளை விட்டுட்டு போகல தெய்வம். கன்னி விராட்டாவத்துக்கு போன உடனே எல்லா ஆனந்தர்களும் போய்விட்டாங்க. என்ன அப்படி எழுதுனாங்களே தெய்வம் தவிர்த்து போயிட்டேன், இன்னும் என்ன பண்ணுவோம்? அப்போ இப்ப அடக்கானாங்கல்ல பிபிஜான், அவங்களோட வீட்டுக்காரர் மெய்வழி அப்துல் லத்தீப் மரக்காயரு அடக்கானாரு. அதே அடையாளம் இருந்தது. ஆஹா, தெய்வம் இருக்கிறார்கள். தெய்வம் நம்மளை விட்டு போகல, இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் மெய்வழி பேராண்டி அனந்தர் ஆசனத்தை சுத்தம் பண்ணும்போது சிம்மாசனத்தை அது கீழே தெய்வம் எழுதி வச்ச அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆழிச்சூழ்புவி காண நெறியலாம் கோள்களா எங்கும் கேள்வியற்றாகின மால்வூரின் செயல் மாட்சி என்றேறிய நாள்களான நெருக்குடை காலிலே. நெருக்குடையான இக்கால நிலையிலே கருக்குடையவான் கன்னி விராட்டவம் குறுப்புடைய குணத்தாதி ஏறியே திருக்கடையூர் தவம் கை இங்கு இன்று ஆனதே. பத்தியா? இதுதான் சாவரு முன் சாவப்போகுது. அப்ப இவ்வளவும் உள்ள வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல வச்சிருந்த கத்தி மொக்கையாயிராதா? தீட்ட வேண்டாமா? அது கத்தி நம்மகிட்ட புத்தியா இருக்குது. அது கூரா வச்சுக்கணும். அதுக்குதான் தெய்வம் கோடா இத கூர்னு வச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த கொடிய கோர அவஸ்தையில் ஒருவன் தனது சொந்த ஈனபலத்தை போர்த்தி கொண்டிருந்தால் தப்பிக்க முடியுமா? முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதற்கு அவன் எமது சமரச சன்மார்க்க எண்ணத்தில் நுழைந்து கொண்டவனாக இருக்க வேண்டும். தப்பிக்கணும்னா என்னவா இருக்கணும்? வரப்போகுது அமளி மிகுத்த நேரம், மன்னிப்பு வாசல் அடைக்க போகு. படிச்சாருல்ல,
அத்தன் பால் பற்றுங்கோ ஆண் பெண் மக்கா. மக்கா மக்க மாட்டோம், போட்டா அப்படியே இருக்கும் மண்ணுக்குள்ள. மண்ணு தின்னாது, யாரும் தின்னாது, நம்மளை ஆணையும் தின்னாது பெண்ணையும் தின்னாது, அப்படியே இருப்போம். நீதி தீர்ப்புல அந்த ஆதி கிரேதாயுகம் தெய்வம் புது உலகம் பிறப்பிக்கும் பொழுது ஜோடி ஜோடியா எழுத போறாங்க. அது வான்மதி குரல்ல அவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சாதான் அந்த சாவரும் முன் சாப்பழக்கம் நமக்கு எளிமையாய் வரும். அது அடுத்து இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது டைம். அவன் எமது சமரச சன்மார்க்க எண்ணத்தில் நுழைந்து கொண்டவனாக இருக்க வேண்டும், இல்லாவிடில் அவனை அது விடாது, துரத்திக்கிட்டே வரும். நான் ஓடி போய் லண்டனுக்கு போயிடறேன்னா அங்கேயும் அவன் தானே இருக்கிறான். அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் தெய்வம் இருக்கிறாங்க. அவர் எங்கும் இல்லாம இருள கொண்டு போய் தள்ளுறதுக்கு கூடவே அவனும் இருக்கிறான். யாரு? மேற்படியால் யமன். இவரும் இருக்கிறாரு, அவரும் இருக்கிறாரு, ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான்ன்றது திரும்பினா தான் தெரியும். கோரமா பார்க்கும்போது யமனா இருப்பேன், சாந்த ஸ்வரூபியா பார்க்கும்போது தர்மனா இருப்பாங்க. நமக்கு தர்மரா வந்துதான் அந்த தர்மம் அந்த தர்ம ஊர் உண்டா காட்சியூர், கர்மம் துடைத்து தர்ம காட்சி. இப்போ பார்த்தோமே, இந்த அடக்கானவங்க தர்மம் தானே அது. அவங்களோட தர்மம், தெய்வம் நமக்கு கொடுத்த தர்மம் அது. நம்ம ஒன்றும் செய்யல, தலையை காத்துச்சு. ஏன் அவங்க நம்ம என்ன தர்மம் பண்றோம்னா அவங்க கிட்ட போய் சரணடைஞ்சோம். இவங்க தான் தர்ம பிரபுன்னு ஏத்துக்கிட்டோம். அந்த தர்ம பிரபு என்ன பண்ணாரு? தானம் கொடுக்குறாரு. நம்ம சாவாவரம், மறுபிறப்பு இல்லாமை, எமனச்சமற்ற வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த சன்மார்க்கத்துக்குள்ள நீ நுழையணும், எம்முடைய எண்ணத்துக்குள் நீ நுழையணும். அப்ப அவங்க எண்ணம் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? வேதமா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்னா வேதத்தை படிக்கணும், அந்த வேதத்தின்படி நாம நடக்க பழகணும். மெதுவா பழகிச்சுன்னா அந்த பழக்கம் நம்ம நினைவு விட்டு ஓடாது. இப்ப சொன்னாரு, சாலையில இருக்கிறவங்க எல்லாம் மனக்குதிரையா இருக்கிறாங்க. ஆலயத்துல வேலை பார்க்குறவங்க ஏன் மனக்குதிரையா இருக்கிறாங்கன்னா, அந்த டயத்துக்கு டைம் வணக்கம் வணக்கம் வணக்கம், ரொட்டீனா அவங்க மைண்ட் செட் அதுலயே போயிடுச்சு. வேற எண்ணம் கிடையாது, வேற வேலையும் கிடையாது. நமக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்க தான் வேணும். உலகம் கண்டிப்பா வாழ்ந்தாகணும். உலகத்தோட போட்டி போட்டு வாழற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளை எல்லாம் சீமானாக வைத்திருக்கிறார்கள் தெய்வம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தாலும் செத்த பின்னாடி அவனுடைய நிலைமை என்ன? ஒரு பெரிய தொழிலதிபர் இறந்தாரு, என்ன ஆனாரு கட்சியில்? அவருக்கு சொந்த இந்த பிபிஜான், நம்ம மெய்வழி பிபிஜான் ஆனந்தைக்கு போன பதவி அவருக்கு கிடைக்குமா? அப்போ எதுக்காக நாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்றத சிந்திக்கணும், ஆழமா சிந்திக்கணும். அப்புறம் மௌனமா என்ன, வேற சிந்தனை வராது இல்ல, வேற சிந்தனைக்கு போக விடாத அளவுக்கு நாம சிந்திக்கணும் தெய்வத்தை பத்தி. அப்ப எமது சமரச சன்மார்க்க எண்ணத்தில் நுழைந்து கொண்டவனாக இருக்க வேண்டும், இல்லாவிடில் அவனை அது விடாது. ஒரு சிறு ஓட்டை இருந்தாலும் அது நுழைந்திருக்கும். ரெண்டுமே நுழையும். அதுக்கு இடம் கொடுத்து ஓட்டை இருந்தா அது வழியா அது நுழையும். சன்மார்க்கத்தின் ஓட்டை இருந்தா சன்மார்க்கம் நுழையும். அப்ப நம்ம கிட்ட எந்த ஓட்டை இருக்கணும்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். 124 சமரச சன்மார்க்க சங்க எண்ணத்திற்குள்ளேயே நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது இன்னைக்கு எடுத்து பேசலன்னா எனக்கும் விளங்காது, உங்களுக்கும் சொல்ல முடியாது. எல்லாரும் நம்ம இதை படிப்போம். ஆனா சன்மார்க்கத்தினுடைய உன்னதம் இப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு எடை போட்டு பார்க்க முடியுமா? அப்ப இது எவ்வளவு கனமான பேச்சு. முதல்ல படிச்சோம்ல, நிறுத்துப்பார். அதுக்குதான் குழந்தைங்களை எடுத்துன்னு வராது நான் தெய்வம் பேசும்போது, குழந்தைங்களை வெளியே கொண்டு போங்க அப்படின்னு நட்சத்திரம். சமரச சன்மார்க்க சங்க எண்ணத்திற்குள்ளேயே நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிடில் எமது அருளமுத வார்த்தை உங்கள் காதுக்குள் விழாது. என்ன அமுதம் இது?
அருளமுதம். அது என்னவா இருக்குது? அருளமுதம் என்னவா இருக்குது? வார்த்தையா இருக்குதுமா. இப்பதானமா பேசுறோம். என்னமோ பயமா வாத்தியார் மாதிரி நினைக்காதீங்க. சும்மா ஒரு நம்ம வீட்டுல தான் நல்லா, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம ஒரு குடும்பம் தானே, தைரியமா பேசுங்க. தப்பா இருந்தா கூட பதில் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன் என்னைய. இவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அப்ப என்னன்னா, அருளமுத வார்த்தை உங்கள் காதில் நுழையாது. அது எப்படி நுழைச்சாங்க தெரியுமா? அருகிலோ ஒருவர்க்கும் தரும் வினா விடைச்சுவை, அருகிலோ ஒருவர்க்கும் தரும் வினா விடைச்சுவை, அருளமோதினையுண்டு பெருகிய குருகுலம். அப்ப அருளமுதம் வந்து வார்த்தையா இருக்குது. அது நம்ம காதுக்குள்ள நுழைஞ்சதுனால இந்த குலம் பெருகியது. அப்போ இது எவ்வளவு கனமான ஒரு வார்த்தை. சாதாரணமா படிச்சா சாதாரணமா தான் தெரியும். கனம் கொண்டு படிக்கும்போது தான் அதனுடைய மேன்மையும் உன்னதமும் அவங்களோட லட்சியம் என்னங்கிறது நமக்கு புரியும். எவ்வளவு நேரங்க ஐயா? முடிச்சுட்டுமா? இப்படியா இப்படியா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்படின்றாரு இப்படின்றாரு, இப்படின்னு சொல்றாரு. எதை எடுத்துக்கிறது? குழப்பறாரப்பா இவரு. உங்கள் காதுக்குள் விழாது, விழாவிடில் உங்கள் தேகாதி அந்தமும் இலகாது. உங்கள் தேகாதி அந்தமும் இலகாது. இலகாவிடில் உள்ளம் மலராது, மலராவிடில் ஞான வெள்ளம் பெருகாது. இந்த வாக்கியத்துல சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு செயலினுடைய நீட்சியையும் அதனுடைய மாட்சியையும் சுருக்கமா சொல்றாங்க. அதே மாதிரி திருமஞான பொருள்ல இதனுடைய விரிவை கொடுக்குறாங்க. ஐயா அவன் ஒரு 10 நிமிஷம் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்லையா? பசிக்குதா? 2 தாட்டி காமிக்கிறீங்க, ஓகே. 5 5 10. அவர் 5 நிமிஷங்கிறாரு, 5 5ங்கிறாரு, 10 ஆயிடுச்சு இல்ல? சரி, இப்படி பேசும்போதே 3 நிமிஷம் ஓடி எடுத்துங்க. சரி, திருமஞான குரல்ல திருவல்லிக்கேணி பிரசங்கம்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அது நிறைய அந்த வசனத்துல வந்து ரொம்ப ஆழமான மனித பிறப்பினுடைய ரகசியங்கள்ல இருந்து A to Z முடிக்கிற வரைக்கும் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதுல சன்மார்க்கத்தை பத்தியும் பேசுறாங்க, அதுல சன்மார்க்கத்தை பத்தியும் பேசுறாங்க. வளைச்சி வளைச்சி சுத்தி சுத்தி கொண்டு வருவாங்க. அப்படியே கொண்டு வந்து ஒன்னொன்னா ஒரு இடத்துலயும் நிறுத்தி 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 பார்க்க வச்சு கொண்டு வந்து சன்மார்க்கத்துல முடிகிறாங்க. அனைவரும் நரனாகத்தான் பிறந்தோம். மனுஷன் சொல்லிக்கிறோமா? இல்லை, எல்லாருமே நரனாகத்தான் பிறந்தோம். இன்சானை படைத்ததில்லை ஈதறியேன்னு குருமுராதியில பார்க்கலாம். நான் மனுஷனா படைக்கல, நரனாதான் முதல்ல படைச்சேன். அவன் ஒரு குருபிரானை தேடும் போதுதான் மனு என்ற நிலைக்கு வரான். மனுவான பின்னாடி குருவனுடைய திருவடியை போய் சரணடையும் போது அவர்களுடைய கிருபையினால தேவனாவறான். நம்மளை எல்லாம் தவ சிரேஷ்டர்களாக தெய்வம் வச்சிருக்கேன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நம்ம ஆனமா இல்லையான்னு நமக்கு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மெய்வழிக்கு வந்த பின்னாடி முகமெல்லாம் மாறிடுச்சா? ஆனா அகம் மாறியது. அகம் மாறியது. அகம் எங்க இருக்குது? வெளியே இருக்குதா உள்ள இருக்குதா? யாருக்குள்ள? அவங்களுக்குள்ள இருக்குது. வெளியே இருக்கிறது முகம், அது அதோமுகம். அதோமுக ஆசை கடலானது. ரைட், இருக்கட்டும். அனைவரும் நரனாகத்தான் பிறந்தோம். நம் தாயும் தகப்பனும் மனைவியும் நாமும் அனைவருமே காமம் என்ற வெறியினால் தான் பிறந்தது. தகப்பனிடத்தில் இருந்து வெளிவந்த வித்தானது
காம எண்ணமாகிய அனல் பற்றி கிளம்பி கசிய அது நேரம் காற்று உண்டாக வரும் வழியில் மண் தண்ணியையும் சேர்த்து தாயுடைய நிலத்தில் போய் விழுந்தது. இது பிறப்பினுடைய ரகசியம். இவ்வாறு 5 பூதங்களும் ஒன்று கூடியே எல்லா மனித தேகங்களும் உண்டாயின. இதில் வித்தியாசம் எங்கிருக்கிறது? உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே. தெய்வம் கேட்பாங்க, ஒரு மதத்துவனுக்கு இனிக்கிறது மற்ற மதத்துவனுக்கு கசக்குதா? இல்ல மிளகா இவனுக்கு இனிக்குது அவனுக்கு காருதா? இல்லையே. அப்ப இறைவனுடைய சிருஷ்டியில வேப்பங்காய்னா உலகம் பூரா அது கசப்பு தான். மிளகான்னாக்கா எந்த நாட்டுல இருந்து மிளகா கிடைச்சாலும் அவனுக்கு காரம் தான். இனிப்பு மாம்பழம் சாப்பிட்டா எல்லாருக்குமே அது இனிப்பு தான். அப்ப இறைவன் இயற்கையா சிருஷ்டி பண்ணதுல ஒரே தரம் தான் இருக்குது. மனுஷன் செய்யறான் பாருங்க. இப்ப பச்சை மிளகா மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு மிட்டாய் கடையில் வச்சிருப்பான். அதை பச்சை மிளகான்னு சாப்பிட்டா அது இனிக்கும். என்னடா மிளகா மாதிரி இது சாப்பிட்டா இனிக்குது, இவன் செய்யறது அது. ஏமாத்துறான். இனிப்பு மாதிரி லட்டு மாதிரி இருக்க எடுத்துப்பட்டா ஒரே காரமா இருக்கும். இவன் பண்றது கலப்படம் பண்ணி விட்டுறோம். நம்ம நினைவே ஏமாத்துறான். ஆனா இறைவனுடைய சிருஷ்டி நம்மளை ஏமாத்தல. அனுபவிச்சுக்கோ, சிருஷ்டியை நினைச்சுப்பாரு. உனக்காக வேண்டி இந்த உலகம் பூரா இனாமா கொடுக்குறாங்க. தெய்வம் உத்தரவு பண்றாங்களே, ஒரு மரத்தால் ஆன வாழைப்பழத்தை வாங்கி வைக்கலாம், அழகுக்காக வைக்கலாமே தவிர அது உன்னுடைய ஜீவனுக்கு ஆகுமா? சாப்பிட முடியுமா? ஒருத்தர் இருப்பாரு, தங்கத்தால செய்யற பொச்செல்லாம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, பொச்செல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாரு, தங்கத்தால செய்வாரு, அது ஆகுமா கேட்பாங்க. ஆகாது. அப்போ இறைவனுடைய சிருஷ்டியில ₹1 கொடுத்து ஒரு வாழைப்பழம் வாங்கினா அதை வாங்கி 2 சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு போகுது. சக்தி கொடுக்குது. அதுல உயிர் சத்து இருக்குது. அதுக்குள்ள ஜீவனை வச்சு இந்த மனுஷனுக்கு வேணுமே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வச்சு கொடுக்குறாங்க. வாழைப்பழத்துல ஒன்னொன்னுத்துல கால்சியம் இருக்குது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 20 நிமிஷம் போயிடும். அதனால அதை விட்டுருவோம். சன்மார்க்கத்துக்குள்ள வந்துடும் நம்ம. இதில் வித்தியாசம் எங்கிருக்கிறது? ஏன் தான் இப்படி ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி அடித்துக் கொள்கிறதோ தெரியவில்லை. இந்த வழக்கு எப்போது தீரும்? தீருமா? தீராது. எம்மிடத்தில் வந்தால்தான் தீரும். அதுவரை எந்த எல்லையிலும் அது தீராது. ஏன்? சமரசத்தை உண்டாக்குறாங்களே. இந்த விளக்கு தான் அந்த விளக்கு, அந்த விளக்கு தான் இந்த விளக்கு அப்படின்றத புரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அங்க வித்தியாசம் எங்க இருக்குது? வெறியினால் நரனாய் பிறந்தோம், அழுக பிறப்பிலே அவலட்சணமாக ஒரு சவம் போல் பிறந்தோம், பிறகு வளர்ந்து அறிவுடைய ஒரு உச்சத்திற்கு வந்தோம், வேதங்களை ஆராயும் சக்தியும் பெற்றோம். ஆனால் நாம் குடியிருக்கும் இந்த வீடோ அனித்தியமாக இருக்கிறது. அப்ப நித்திய குடிலுக்குள்ள போகணும்ல. நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஆனா தெய்வங்க என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, நாம் இருக்கும் இந்த வீடோ அனித்திய குடில். டைம் பார்க்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. கொடுக்க மாட்டீங்களா? முடிச்சுட்டா பயமா இருக்குதுப்பா. இந்த வீடோ அனித்தியமாக இருக்கிறது, அதை திருத்தி மாற்ற வேண்டும். யார் திருத்துவா? யார் மாற்றுவா? சிரித்து சிரித்து திருத்தி பொருத்தி செம்மநிதிக்கனை. அப்போ எல்லாமே இருந்தபடியே தான் இருக்குது. ஆனா மாறிடுச்சு. அந்த அம்மா நம்ம யூடியூப் பார்த்துட்டு வந்தா எனக்கு மெய்வழி வேணும்னு ஓடி வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. இந்த அம்மா புதுசா இன்னைக்கு வந்துருக்கு. அவ மாறிடுச்சா இல்லையா? கட்டாயப்படுத்தினாங்களா? அப்போ இது வேணும்னு மாற்றினது யாரு? திருத்தினது யாரு? இதை திருத்தி மாற்ற வேண்டும். பொய் வழியில போயிட்டு இருந்தவனை, இது தப்பப்பா, நீ அங்க போகாத, போனா எமன் உன்னை பிடிச்சிக்குவான், இந்த பார் மெய்வழிங்கிற மேடு இருக்குது, நீ போ, நான் பின்னாடி இருந்து நான் மாக்கு போட்டு தள்ளுறேன், உன்னை நான் சுமந்துட்டு போறேன், தலைமையிலே சுமந்து வர பெருமான் உண்டு, ஒன்னும் பண்ண வேணாம், மங்களமாடின்னு இருக்க வேண்டியதுதான். என்ன? இப்பொழுதே நித்திய தேகத்தில் நுழைந்து பழகி கொள்ள வேண்டும். அதாவது நாம் குடியிருக்கும் இந்த வீடோ அனித்தியமாக இருக்கிறது, அதை திருத்தி மாற்ற வேண்டும். இப்பொழுதே நித்திய தேகத்தில் நுழைந்து பழகி கொள்ள வேண்டும்.
சாவரும் முன் செத்து பழக வேண்டும். முதல்ல பேசுனதுக்கு சாட்சி வந்துருச்சா? வெளியே செத்தா தீட்டு, மெய்வெளியில செத்தா மோட்சம், அடக்கம். ஏன் அந்த கலிதம் வெளியாகாம ஜீவன் நமக்குள்ளவே தங்கிருது. அந்த ஆசான் முன்னணியில நம்ம முன்னாடியே செத்து போனதுனால அவங்க நம்ம உயிரை காப்பாத்தி உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. 9 வாசல் விட்டாலிடு மதுரையில பேசுகிறது வந்திருக்கு பாருங்க. என்ன மாதிரி இருக்குது, ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க. இதே வேலையா இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் என் மைக்கு நல்லா இருக்கும். ஆக இப்பொழுதே, நாளைக்கெல்லாம் கிடையாது. சன்மார்க்கத்தை பத்தி கேட்டோமா? இது வரைக்கும் படிச்சிருப்போம். இவ்வளவு ஆழமா போகல இல்ல. தெய்வம் நம்மளை இன்னைக்கு கூட்டிட்டு போறாங்க, அந்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இப்பொழுதே நித்திய தேகத்தில் நுழைந்து பழகி கொள்ள வேண்டும். சாவு வரும் முன் செத்து பழக வேண்டும். இதுவே சன்மார்க்கம். எது சன்மார்க்கம்? சாவரும் முன் செத்து பழகிறது தான் சன்மார்க்கம். பரிசுத்த நல்ல மார்க்கம். சன்மார்க்கம்ன்றது நீ நினைக்கிற மாதிரி கிடையாதப்பா. அது பரிசுத்த நல்ல மார்க்கம். மெய்வழி நல்ல மார்க்கமா தப்பான மார்க்கமா அப்படின்றது நிஜமா நமக்கு புரியுது இல்ல? சத்தியம், சத்தியம், நிஜம், நிரூபணை. சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோ. நான் பாடுறேங்க, பாடுங்க. படிப்பும் எங்கே செல்லுமோ. சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதிங்கெளிதே. எங்க எளிது? எங்க? இங்கன்னா எங்க? மெய்வழியில, தெய்வத்தினுடைய முன்னிலையில், ஆசானுடைய முன்னிலையில், வேத கலை கதிபதி மாதுலராகிய மன்னோ மன்னோவென்றும் தருமதுரை திருவரத பராபரர் நீயே நீயன செஞ்சொன் மறைமலை சஞ்சீவினி என ஆகும் ஆகன இடரிடும் கடை நாள். நிறுத்துறாங்க. இடரிடும் கடை நாள் என கருந்துணை இறைவா அருளன என பரிதாப குரல் இறைத்து பாத தாமரைகளில் வணங்கி கண்ணீரால அபிஷேகம் பண்ணாங்க. நம்ம பண்றோமா? வரலையே, அந்த ஒரு துளி கண்ணீர் வரலையே. பட்டப்பாடும் விட்ட கண்ணீரும் கொஞ்சம் அல்ல, பாவி மனம் பாதை பாதை தேங்கியுருகி. அவங்க கண்ணீர் சிந்துனாங்க. அட பாவி, நீ போனா மாட்டிக்குவியடா, சன்மார்க்கத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிக்கோ, இந்த சன்னத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிக்கோ, அப்ப நீ வந்து ஜெகன்னத்துக்கு போவ, இல்லாட்டி வந்து சுகனத்துக்கு போவ. சுகனம்னாக்கா, ஜெகனம்னா நரகம், சுகனம்னா சொர்க்கம். சாவார் ஜெகன்னத்துக்குள்ளே, வெளியே மெய்வழிக்குள்ள வந்தா சுகனம். முடிச்சிட்டங்க, கோச்சிக்காதீங்க. 3 மாசத்துக்கு ஒரு தாட்டி தான் பேசுறோமா, நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல. சாவரும் முன் சாப்பழக்கம் பழகுவதுங்கெளிதே சச்சனருக்கே ஆகும். அது சொல்லல தெய்வம், அந்த இடத்துல வந்து அதை குறிப்பிடல. ஏன் தெரியுமா? சண்டாளராய் போவதை அவர்கள் விரும்பவில்லை. என்ன ஒரு இரக்கம். நம்ம சண்டாளரா போறத தெய்வம் விரும்பல. இப்ப இதெல்லாம் நாம நுணுகி பார்த்தோம்னாதான் நமக்காக அவங்க என்ன பாடுபட்டாங்க, அப்ப நாம எப்படி இந்த மெய்வழியில வாழணும். இத புற அனுஷ்டானம், பஞ்சகச்சம் கட்டிட்டு போனோம், தாவணி தான் கட்டிட்டு போனோம், புடவை கட்டிட்டு தான் போனோம், முன் வரிசையில நிக்க கூடாது, பின் வரிசைக்கு வரணுங்கிறதெல்லாம் புற அனுஷ்டானம். ஆனா அக அனுஷ்டானம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆசான் சொல்லே உன் இச்சை என்று வந்ததும் அந்த நிமிடத்திற்கு முன்னிருந்த நீ இறந்து விட்டாய்.
அதுதான் சாவரும் முன் சாக பழகுவது. இப்போ இந்த வாக்கியத்தையும் அந்த வாக்கியத்தை எல்லாத்தையும் கோத்து போட்டு ஒரு மாலையாக்கி சன்மார்க்கமாக நாம் அணிஞ்சுக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு கொடுக்குது. அடடா, சன்மார்க்கம் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு என்னுடைய ஜீவன் எக்களிக்குது. அடுத்து பார்க்கும்போது சன்மார்க்கம்னா என்னன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, சன்மார்க்கம் என்றால் என்ன? 2 லைன் தான் இருக்குது, கோச்சிக்காதீங்க, நிற்காதீங்க, உட்காருங்க. சன்மார்க்கம் என்றால் என்ன? இவ்வளோ தூரம் பேசிட்டாங்கல்ல, திரும்பவும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இதை விட மேம்பாடான ஒரு செயல் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கம் என்றால் என்ன? இங்கதான் விஷயத்தை உடைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பேசுனதெல்லாம் இப்படி கொண்டு வந்தேன், இதுக்குள்ள நீ நுழை. தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அண்ணா இருங்கண்ணா, ஒரு நிமிஷம், எனக்கே நேரம் இல்லைண்ணா, அடுத்த சபையில பாடுங்கண்ணா, கொஞ்சம் இருங்க. எடுத்தீங்கன்னா நீங்க சன்மார்க்கத்துல போயிடுங்க. அப்ப சாமி, சன்மார்க்கம் என்றால் என்ன? மின்னல் கிரணமாகிய ஜீவதேகத்தை காட்டித் தருகின்றவர்கள் உனக்கு காட்டி தந்தாங்களா இல்லையா? என்னது அது ஜீவதேகம்னா? என்ன ஜீவதேகம்னா என்ன? இப்பதாங்க அவர் பேசினாரு, உடச்சிட்டாரு அவரு ஜெயசுந்தரம். வார்த்தை அளவில் நிற்பது தூலதேகம், நினைவு எண்ணப்பெற்றது ஜீவதேகம். இந்த ரகசியம் புரிஞ்சுதா? ஆதிமான்மயத்துல முதல் பிரம்மோபதேசம் வரும்போது அந்த மந்திர பிரேரணை ஜீவதேகத்தில் வைத்து பேச வேண்டியதா இருக்கின்றபடியினாலே எங்கள் நாயகம் அவர்களுக்கு ஜீவதேகம் தெரியாது. அந்த ஜீவதேகத்தை தெரிய விட்ட நமக்கும் தான் இன்னைக்கு இந்த சபையில உட்கார்ந்தவங்களுக்கு இது வெளியாச்சு. ஆனா அவரு அப்படியே சொல்லிட்டே போயிட்டாரு. இங்க நிறுத்தினாதான், மின்னல் கிரணமாகிய ஜீவதேகத்தை காட்டி தருகின்றவர்கள் காட்டி தந்து பெறுகின்ற வண்ணம் நீ பெற்று. அதை எப்படி வாங்கணும்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஒரு இடத்துல நான் பாலை ஊத்துறேன்டா, நீ வேட்டியை பிடிக்கிறியே அப்படிங்கிற. நீ களிம்படைந்த பாத்திரத்துல கொண்டு போய் இது அசுத்தமானதுல வைக்கிறியடா, இது மகா பரிசுத்தமாச்சே. அழுகுன வெத்தில ஒரு அந்த வெத்தில கவுளி இருக்குல்ல, ஒரே ஒரு வெத்தில அழுகிருந்தா கூட எல்லாத்தையும் அதை அழுகி விட்டுடுண்டா, முதல்ல அதை தூக்கி எறி. நம்மளுடைய உள்ளம்தான் தீய எண்ணத்தை தூக்கி போட்டு சன்மார்க்கத்துக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சிக்கோ. சன்மார்க்கம் என்றால் என்ன? மின்னல் கிரணமாகிய ஜீவதேகத்தை காட்டித் தருகின்றவர்கள் காட்டி தந்து உனக்கு காட்டி தந்து பெறுகின்ற வண்ணம் நீ பெற்று அந்த ஜீவதேகத்துக்குள்ளே நாள்தோறும் நீ நுழைந்து 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 நுழைந்து, அங்க 2 தாட்டி தான் போட்டுருக்குது, நான் தரே சொல்றேன், நுழைந்து 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 பழகுவதே சன்மார்க்கம். முடியுமா? முடியும். முடியும். முடியாத செயலை தெய்வம் வாக்கியமாய் இறக்க மாட்டாங்க. இறைவன் அவ்வளவு கொடியவனா? சுமக்க முடியாத பாரத்தை உன்மேல் சுமத்துவானா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ இது படிக்கணும் திரும்ப 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 வரும்போது அந்த நினைவாகிய ஜீவதேகம் என்ன பண்ணணும்னா சன்மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கும். அது சின்ன ஓட்டை இருந்தா கூட அது நுழைந்து விடுமே. அந்த உத்தரவுப்படி உள்ள போயிடுச்சுன்னா நமக்கு கைவரவாகிடும். அப்போ இவ்வாறு பழகி இந்த அனித்திய வீட்டை விட்டு அந்த பிரணவ வீட்டிற்குள் பாய்ந்து நிற்கும் போது அதற்கு அடையாளமாக மூச்சு இருப்பதில்லை. இதுதான் சன்மார்க்கம். நிஜமான சன்மார்க்கம் என்ன அப்படின்னா, தெய்வத்தை பத்தி நாம நினைக்கும் பொழுது இந்த நேரம் பேசிக்கிட்டு தான் இருப்போம், ஆனா எல்லோருடைய சுவாசமும் ஒடுங்கி இருக்கும். எல்லாரும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உன்னிப்பா கேட்கிறவங்க அத்தனை பேருக்குமோ நம்மள அறியாமலேயே நம்முடைய சுவாசமானது ஒடுங்கி இருக்கும். இதுதான் ரகசியம். சன்மார்க்கம் என்பது என்னன்னா மூச்சு அடங்குற நிலை. அப்போ இருட்டு வந்துருச்சப்பா.
இவ்வாறு பழகி இந்த அனித்திய வீட்டை விட்டு அந்த பிரணவ வீட்டிற்குள் பாய்ந்து நிற்கும் பொழுது அதற்கு அடையாளமாக மூச்சு இருப்பதில்லை. இதுவே நிஷ்டை. ஒரு பிரம்ம நிஷ்டரிடத்தில் பழகுபவர்களுக்கு இந்த இப்பிரம்மாதிக்க செயல் நிஜமாகவே கை வரவு ஆகிவிடுகிறது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் சுமரச சுத்த சன்மார்க்கத்தின் செயலை இவ்வாறாக நமக்கு அருளியுள்ளார்கள் என்று கூறி நாம் அனைவரும் அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து நாம் எல்லோரும் அந்த சன்மார்க்கத்திற்குள்ளே நுழைந்து கசப்பு தீட்டு பெண்ணாற்ற ஜலம் வெளியாகாமல் சன்மார்க்கங்களாக வாழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.